இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. குதூகலத்துடன் கொண்டாடிட்டு போங்க. மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நித்யானந்தா பற்றிய பத்திரிகை சந்திப்பு இந்து தர்மத்திற்காக பாடுபடுகிறோம் என்று கூறிக்கொண்டு நித்யானந்தா தியானபீடம் ட்ரஸ்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. அந்த வழக்குல என்ன வழக்குனா, நித்யானந்தா இந்து சேவைக்கான அமைப்பு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்தா தரப்புல ஒரு அபிநவத்தை தாக்கல் பண்றாங்க. அதாவது WB நம்பர் 30/063/2012 தாக்கல் பண்றாங்க. அதாவது நித்யானந்தா நாங்க இந்து சேவைக்கான அமைப்பு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்து சேவைக்கான அமைப்பு என்று சொல்லிதான் நித்யானந்தா தமிழகம் முழுவதும் 26 மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கருக்கு மேல் கட்டடங்களாகவும் நிலங்களாகவும் பெற்றுள்ளார். ஏனென்று சொன்னால் நித்யானந்தா இந்து சேவை அமைப்பு என்று சொன்னால் அவர் மீது கொண்ட நம்பிக்கையால் அந்த பக்தர்கள் தன்னுடைய நிலங்களை கட்டிடங்களையும் தானமாக வழங்கியுள்ளனர். அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீரென 2012 சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. நாங்க இந்து சேரிட்டிக்கான அமைப்பு அல்ல அப்படின்னு. உடனே என்ன பண்றாங்கன்னா, இந்த பக்தர்களிடம் தானமாக பெற்ற நிலங்களை ஒப்படைக்க வேண்டும். அந்த பக்தர்கள் தானமாக வாங்கியவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயோ நாங்க இந்துக்களுக்கான சேவை செய்யக்கூடிய அமைப்பு என்று சொல்லி எங்களிடம் ஏமாற்றி இந்த நிலங்களை எல்லாம் பெற்று விட்டாரே என்று சொல்லி அவர்கள் மனக்குமுறலோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த நிலங்களை மீட்டு நித்யானந்தா இந்த மாதிரி கூலியாக ஒரு விபத்தை உருவாக்கி இருப்பதால் அவருடைய அந்த நிலங்களை, அந்த கையகப்படுத்திய நிலங்களை உடனடியாக மீட்டு அந்த உரிய நபர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். மேலும் நித்யானந்தா தியான பீடத்தில் அருமூன்றன் நாகராஜன் சந்திரசேகரன் என்பவர், லோகநாயகி என்பவரும் சேர்ந்து அர்ச்சுனானந்தா என்று இருக்கக்கூடிய நித்யானந்தாவின் மருமகனாக இருக்கக்கூடிய அந்த நபருக்கு நித்யானந்தா தியான பீடத்தினுடைய அனைத்து சொத்துக்களையும் விற்கக்கூடிய உரிமையை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி அதையும் அந்த போலியான ஆவணங்கள் மூலம் தாக்கல் செய்து அவருக்கான அந்த அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். நித்யானந்தா ட்ரஸ்ட் பல்வேறு வழக்குகளையும் ஒருங்கிணைத்து அனைத்து இடங்களில் பெற்ற நிலங்களையும் ஒப்படைக்க தனி நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைத்து அதை உடனடியாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். மேலும் ஒரு 21 இந்து குடும்பங்களுடைய குழந்தைகளை எங்கு வைத்திருக்கிறார்கள் என்று இன்னும் தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்காக நித்யானந்தா மீது ஒரு நம்பிக்கை கொண்டு நித்யானந்தாவை கடவுளாக பாவித்து அவர்கள் சேவை செய்வதற்காக தன்னுடைய குழந்தைகளை அங்கு அனுப்பினார்கள். ஆனால் இதுவரை அந்த குழந்தைகள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆகையால் மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் அவர்களுடைய மனக்குமுறலாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்னென்றால், என்னுடைய குழந்தைகள் எந்த நாட்டில் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாமல் விழிப்புதுங்கிக் கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் மத்திய அரசு இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். மேலும் 2010 அப்போது கர்நாடகா உயர்நீதிமன்றம் நித்யானந்தா ஒரு கற்பழிப்பு குற்றவாளி, அவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் செயல்படுகிறார், அவர் தேடப்படும் ஒரு குற்றவாளியாக கர்நாடகா உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது நித்யானந்தாவை. 2025 சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நீதியரசர்
வரத சக்கரவர்த்தி அவர்கள் நித்யானந்தா இந்திய நீதிமன்றங்களில் ஆஜராவதும் இல்லை, இந்திய நீதிமன்றங்களை மதிப்பதும் இல்லை. அப்படி இருக்கின்ற பட்சத்திலே எதற்காக நித்யானந்த சொத்துக்களை மட்டும் நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று கருத்து சொல்லியிருக்கிறார்கள், கருத்தும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். 2025-24 3வது மாதம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் மாண்புமிகு முரளி சங்கர் அவர்கள் நித்யானந்தா ஒரு இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர் என்றும் நித்யானந்தா இந்திய அரசால் தேடப்படும் குற்றவாளி என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இப்படி இருக்கின்ற பட்சத்தில் நித்யானந்தா தற்பொழுது நேரலையில் வந்திருக்கிறார். ஒரு தேடப்படும் குற்றவாளி, கற்பழிப்பு குற்றவாளி இப்படி நேரலையில் வருவது சட்டப்படி குற்றமாகும். இது உங்கள் அனைவருக்கும் குறைவில்லாத தெரியும். அப்பேற்பட்ட நித்யானந்தாவை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோக அருண்குன்றம் நாகராஜன் சந்திரசேகரன் என்று நித்யானந்தா தியான பீடத்தை இயக்கிக் கொண்டிருப்பவர், லோகநாயகி மற்றும் அர்ச்சனானந்தா இவர்கள் 3 பேரையும் பிடித்து விசாரித்து இந்த 21 குடும்பங்களுடைய குழந்தைகள் எங்கு இருக்கிறார்கள் என்ற செய்தியை உடனடியாக மத்திய அரசு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார்களா, இல்லை எங்கிருந்து நேரலையில் ஒளிபரப்புகிறார்கள்? நேரலையில் ஒளிபரப்புவதே குற்றம். நேரலையில் வருவது என்றால் ஒரு தேடப்படும் குற்றவாளி, கற்பழிப்பு குற்றவாளி, கர்நாடக உயர் நீதிமன்றத்தால் தேடிக்கொண்டிருக்கின்ற குற்றவாளி இப்படி நேரலையில் வருவதே முதல் சட்டப்படி குற்றமாகும். இதை உடனடியாக கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி இந்து துறவி பக்தர்கள் கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது. சார், நித்யானந்தா இப்ப எங்க சார் இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? நீங்க தான் சார் சொல்லணும். ஏன்னா ஊடகத்துல தான் வராங்க, நாங்க பார்க்கல சார். உங்களுக்கு ஒரு திமுக இந்துக்கள் எதிர்கட்சி, இந்துக்களுக்கு அவங்க எதிர்ப்பான கட்சி, அதனால அவங்க அரசு பண்ணாங்க அப்படின்னு நிறைய இந்தியாவுக்கு பாடு பண்ணிருக்காங்க. நீங்க அரசு பண்ண சொல்லி கேட்டீங்க. திமுக அரசு சொல்ல முடியாது. அவர் அரசு பண்ணா அரசு பண்ணா இந்தியாவுக்கு வந்து திமுக அதாவது நல்ல ஜனாதிபதிகளை இன்னைக்கு மரியாதை செய்யறாங்க திமுக அரசு. அப்படி இருக்கிற பட்சத்துல இது போன்ற இந்து துறவிகள், நான் வந்து இந்து ஒரு சாமியார் என்று கூறிக்கொண்டு இது போன்ற போலியாக இருப்பவர்களை கண்டறிந்து அவங்க மீது நடவடிக்கை எடுத்துதான் இந்த அமைப்பு. அதுக்காக யாராலும் இந்து துறவி நல்லவங்க கேட்கறவங்க அப்படின்னா நல்லவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், கெட்டவர்களை வந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு தயாராக. திடீரென இப்படி எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? திடீர்னு கைது பண்ணி சொல்றது என்ன காரணம்? ஆரம்பத்தை சொல்லிருக்கலாங்க. அதாவது தன்னை ஒரு துறவி என்று குறிப்பிட்டாரு. துறவி நான் வந்து இப்படிதான் இருக்காங்க. பல லைவ் வந்துட்டாரு. முதல் லைவ் வரும்போது நீங்க சொல்லலாம் இல்லையா? இல்ல, முதல் லைவ் வரும்போது நாம வந்து அது நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம். சட்டப்படியான நடவடிக்கைகள் ஒரு அது போக நாம உங்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவரது நேரலை பிஜேபி அதான் பத்திரிகை அலுவலர்களுக்கு தெரியாது எங்கிருந்து நேரலையில் வரைந்தாங்க அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பிஜேபி எதிர்க்கிறாங்களான்னு கேட்குறீங்களோ? பிஜேபி ஆதரவோடு தான் மத்திய அரசு இதை ஒழுங்கா வந்து கண்காணிக்கணும்னு சொல்றாங்க. திமுக ஆட்சியில 2011 முன்னாடி அவரோட வீடியோக்கள், அவருடைய இதெல்லாம் வெளியே வந்தது, அங்கிதா இதெல்லாம் வந்தது. அந்த நேரத்துல அந்த குற்றங்கள் அதை பெருசு பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவங்க சப்போர்ட்டா பண்ணவங்க இந்து மத அமைப்புகள் தான் அவங்க சப்போர்ட்டா போயிட்டு அவருக்கான சில விஷயங்களை பண்ண விடாம செய்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுக ஆட்சி பண்ற முன்னாடி அவர் 3 மணி நேரம் ஒரு பத்திரிகா சந்திப்பு நடத்தினாரு. அன்னைக்கு நீங்க சொல்ற விஷயம் 2010, 2011, 2012 அவர் வந்து இங்கதான் இருக்காரு. அவர் பத்திரிகை சந்திப்பு நடத்துறாரு சென்னையில. அப்படின்னு கூட அவர் நடவடிக்கை அப்போ எடுக்கலையே, அதிமுக இல்ல. அப்ப எல்லா அமைப்புகளும் எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்க சப்போர்ட்டா இருக்கும்போது இன்னைக்கு நீங்க வந்து இப்படி திமுக மறுபடியும் வந்து நீங்க குழப்பம் ஏற்படுத்துறீங்க. குழப்பம் இல்லை. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதிமுக வந்து அவங்களுக்கு ஆதரவா இருந்தது, திமுக எதிராக இருந்தது அப்படின்னு சொல்றதோட
அதிமுக ஆட்சி காலத்துல காந்தி சங்கராபதி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப நாங்க அப்ப ஒண்ணும் சொல்லல. அதாவது அவங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதுதான். அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அது ஒரு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இந்து துறவி, இந்து நாங்கள் கடவுளா மதிக்கிறவங்க நல்லபடியா அவங்க சரியான ஆளா இருக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய ஒரு சார். இப்ப வந்து இத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்க எந்த வருஷத்துல போய் அவர்கிட்ட சேர்ந்தாங்க? அவர் எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், என்ன வயசுக்காரங்க? டீட்டெயில் இருக்கா? அதுக்கான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து அடுத்த பத்திரிகையாளர் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து என்னன்னா அவங்க வயசு கம்மியானவங்க இருக்காங்க, வயசு முதிர்ந்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒப்புதலோடு நாங்கள் அதுக்கான தயாராகிட்டு இருக்கோம். அவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் மீடியா முன்னாடி உங்களுக்காக நாங்கள் தெரியப்படுத்த தயாராக இருக்கோம். இல்ல அவங்க பெற்றோர் யாருமே வரல. நீங்க சும்மா அவங்களுடைய சுயலாபத்தை நம்ம படிக்கலாம். இந்த அமைப்பு நாங்கள் வந்து என்னன்னா, நான் 18 வருஷமா நான் இந்துக்கான சேவை பண்ணிட்டு இருக்கேன். நேரத்தை வந்து பார்த்துட்டு இருக்கேன். அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி சுயலாபத்துக்கு அப்படின்னா நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சாமிகளும் மதிக்கிறோம். இப்போ தவறு பண்ணா நாங்கள் வந்து சுத்தி காமிக்கலாம். அப்போ நாங்கள் வந்து சரியான அமைப்பை இருக்க முடியாது. தவறு சுத்தி காமிக்கலாம், சரியான அமைப்பை இருக்க முடியாது. அந்த குழந்தையோட பெற்றோர் என்னன்னு கேட்குறேன். அவங்க நம்பி அவங்க போயிட்டாங்க. அவங்க தோல்வி சட்டப்படியான நடவடிக்கை சொல்றோம். எல்லாருடைய அந்த தகவல், அந்த பேரண்ட்ஸோட ஒப்புதலோட நாங்க முழுமையான ஒரு அடுத்த பெர்ஸ்பெக்டிவ்ல சார் அவங்க பேரு டீடைல்லாம் நாங்க கேட்கல. கவுண்ட் எந்த வருஷத்துல போனாங்கன்னு தான் கேக்குறோம். அதுவே தெரியாம நீங்க எப்படி பிரஸ் மீட்ல வந்து சொல்ல முடியும்? எத்தனை பேர், ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், இது சொல்றது ஒண்ணும் அவ்வளவு பெரிய தப்பு கிடையாது. அப்பா அம்மா இடத்த வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அதோட அவங்க உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ஆழம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கும். நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய சுயபலத்துக்காக பண்றீங்கன்னு ஒரு சந்தேகமானது இருக்கு இல்லையா? இது வந்து ஏற்கனவே இப்போ கடந்த மாதம் ஒரு 4 பெற்றோர்கள் இந்த இன்னைக்கு ஒரு பேர் ஆர்கனைஸ் பண்ணி அதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கி அது மாநில தலைமை. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. குதூகலத்துடன் கொண்டாடிட்டு போங்க.